பிரபஞ்சம் முழுவதும் வாழும் அனைத்து உயிர்களும், அனைத்து இயற்கை வளங்களையும் காத்து வழிநடத்தும் இயற்கையின் நீருக்கு நன்றி. பிரபஞ்ச ஆசீர்வாதத்துக்கும், தெய்வீக வழிகாட்டுதலுக்கும் நன்றி. என்எஸ்சி, எம்சிஎக்ஸ் ட்ரேடிங் ஸ்கூல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம குடுக்குற ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ட்ராடே மார்க்கெட்ல, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல, என்எஸ்சி மார்க்கெட்லயுமே ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் குடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கொள்றோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல யாருக்கெல்லாம் நீங்க வந்து ஷேர் பண்றீங்கன்னா, அதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒரு ஆஃபீஸ் போயிட்டு இருந்து எனக்கு வந்து இன்கம் கம்மியா இருக்கு. நான் மாசம் ஒரு 10 டூ 20,000 சம்பாரிக்கணும். ஒரு பீஸ்ஃபுல்லா சம்பாரிக்கணும். ரிஸ்க் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரணும். அதெல்லாம் வீட்ல வந்து ஹோம்ல வந்து ஃப்ரீயா இருக்கிறேன். உங்களுக்கு லேடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்கம் பண்ணணும் நம்ம லைஃப்ல அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறவங்க, சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாத்துக்குமே இது போய் சேரணும். நம்ம வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கைடன்ஸ் குடுத்து, ஒரு முறையான வந்து ஃபாலோ அப்ஸ் டெய்லியுமே கால்ஸ் ப்ரொவைட் பண்றோம். ஃப்ரீ குரூப்ல ஆட் பண்றோம். டெலிகிராம் குரூப்ல. உங்களுக்கு டெய்லியுமே வந்து ஒரு ₹1000 அப்படிங்கிறது மேக்ஸிமம் வந்து சம்பாதிக்க முடியும். நம்ம சொல்ற விஷயங்கள ஃபாலோ பண்ணா. சரிங்களா? தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னா, இந்த வீடியோ பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல நம்ம எப்படி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம வந்து புதுசா உள்ள வர்றவங்க எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம்? ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயத்த பார்த்துருவோம். சரிங்களா? நம்ம யூடியூப் வீடியோ போய் கிளிக் பண்ணி யூடியூப் வீடியோ பார்க்குறபோது, கீழ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் அப்படிங்கிறது இருக்கும். அத கிளிக் பண்ணினா உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில வந்து ஐஃபாரெக்ஸ் அக்கவுண்ட் ஓப்பன் லிங்க் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா? இந்த லிங்க்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ்ல வந்து என்ன பண்றீங்க நீங்க, உங்களோட ஃபர்ஸ்ட்டு பேசிக்கான டீட்டெயில்ஸ் உங்க ஃபுல் நேம் ஃபர்ஸ்ட்டு குடுக்கணும். சரிங்களா? இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து புதுசா ஒரு ட்ரேடர் வந்து நம்ம வந்து ப்ரூஃப் அனுப்பிச்சுக்கிறாரு. அந்த ப்ரூஃப் வந்து நான் வந்து ரெஜிஸ்டர் பண்றேன். சரிங்களா? விஜயகுமார் அப்படின்ட்டு ஒரு ட்ரேடர் புதுசா வந்து உள்ள வர்றாங்க அவங்க. அவங்க நான் வந்து ஃபுல்லா வந்து விஐஜேஏஒய்ஏகேயுஎம்இஆர் அதாவது ஃபுல்லா இனிஷியல் வந்து கரெக்ட்டா பார்த்து செக் பண்ணிட்டு, ஆதார் கார்ட்ல என்ன இருக்கோ அது போட்டுருங்க. கேஆர் ஓகேங்களா? மெயில் ஐடி இது அடுத்தது மெயில் ஐடி கேட்குது. மெயில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணணும். மெயில் ஐடி பார்க்குறபோது உங்களுக்கு கரெக்ட்டா என்ன மெயில் ஐடி இருக்குதோ அதை பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சரிங்களா? சரி ஓகே. நான் மெயில் ஐடி ரிஜிஸ்டர் பண்றேன். விஏஜிஏ விஏஜிஏ விஏஜிஏஒய்ஏகே 950 அட் gmail.com gmail.com ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட் நேம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மெயில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் ஒரு கிரியேட் பண்ணணும். யூனிக்கான பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பாஸ்வேர்ட் கிரியேட் பண்றேன். நேம்லயே வந்து பாஸ்வேர்ட் கிரியேட் பண்றேன். உங்களுக்கு ஹைட் இருக்கிறத எடுத்து விட்டுறலாம். சரிங்களா? விஜிஏ விஜய். ஓகே. அட் 1234 அப்படிங்கிறது பாஸ்வேர்ட். சரிங்களா? அடுத்து கான்டாக்ட் நம்பர். அவங்க கான்டாக்ட் நம்பர் என்ன குடுத்துருக்காங்களோ, அந்த கான்டாக்ட் நம்பர வந்து நீங்க உங்க என்ன கான்டாக்ட் நம்பர் இருக்கிறீங்களோ, அவங்க ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்து நீங்க பதிவு பண்ணிக்கங்க. சரிங்களா? 938 530 6916 938 530 6916 ஓகேங்களா? ஓகே. இது முடிச்சுட்டு, நீங்க இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைடுன்னு எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டுருங்க. அதாவது ஸ்கிரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா, நல்லா உங்களுக்கு போட்டு வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எனக்கு நீங்க அனுப்பணும். ஏதாவது ஸ்கிரீன்ஷாட் போட்டு, என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்புங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து கிரியேட் அக்கவுண்ட் ஸ்கிரீன்ஷாட் போட்டுவிட்டு கிரியேட் அக்கவுண்ட் அப்படிங்கிறத பேஜ் வந்து நம்ம கிளிக் பண்ணா, அந்த கிரியேட் அக்கவுண்ட் போகும். சரிங்களா? கிரியேட் அக்கவுண்ட் போகும். கிரியேட் அக்கவுண்ட் பேஜுக்கு ஓப்பன் ஆகும். ஐஃபாரெக்ஸோட டெர்மினலுக்குள்ள போகும். எஸ் ஐ ரீட் அண்டர்ஸ்டாண்ட் குடுத்து லாகின் குடுத்துக்கணும். லாகின் குடுத்துட்டீங்கன்னா, நம்ம ஐஃபாரெக்ஸோட உங்களுக்கு டெர்மினலுக்குள்ள போகும். சரிங்களா? டெர்மினலுக்கு போயிட்டு இந்த மாரி பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் ஓப்பன் ஆகும்போது, நம்ம இமெயில் ஐடி கேட்கும். சரிங்களா? அவங்க ஆக்சுவலா என்ன ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ, அந்த இமெயில் ஐடி குடுக்கணும். சரிங்களா? இமெயில் ஐடி குடுத்தோம்னா ஓப்பன் ஆகும். info@gmail.com விஏஜிஏஒய்ஏகே இங்கே மெயில் ஐடி ரிஜிஸ்டர் வந்திருக்கு. பாஸ்வேர்ட் என்ன குடுத்துருக்கிறோமோ, அந்த பாஸ்வேர்ட் வந்து நம்ம அதில அப்லோட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. சரி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க இல்லைங்களா? அது பாஸ்வேர்ட் குடுத்துருப்பீங்க இல்லைங்களா? அந்த யூனிக் பாஸ்வேர்ட் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். விஏஜேஏஒய்கே நம்ம வந்து ஹைட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? @1234 அட் அட் 1234 மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் குடுத்தாச்சு. ஓகே. லாகின் அப்படிங்கிற பேஜ் போகும்.
அதாவது வேற மிஸ்டேக் வருது. BAJA YAK 950@gmail.com பாஸ்வேர்ட் அப்படிங்கிற பேஜ் வந்து கேட்குது. AAK BAJAK பாஸ்வேர்ட் கரெக்ட்டா மென்ஷன் பண்ணணும். நான் பாஸ்வேர்ட் மிஸ்டேக் பண்ணிக்கிறனால உங்களுக்கு அது மாரி வந்திருக்கு. 1, 2, 3, 4 ஓகே. இப்ப குடுத்து பார்க்கலாம். லாகின் லாகின் அப்படிங்கிற குடுக்குறோம். JAK 1, 2, 3, 4 ஓகே. இப்போ வந்து அப்லோட் ஆகுது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்சது. 2வது பாஸ்வேர்ட் குடுத்தோனே உள்ள போயிடுச்சு. உள்ள போயிட்டோனே என்ன வரும்னா, இந்த ஸ்கிப் ஆட் வரும். இந்த ஆட வந்து ஸ்கிப் பண்ணிட்டு, லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்க நேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வரும். விஜய் குமார் கேஆர் இப்ப ரெஜிஸ்டர் பண்ணிர்லீங்களா? அது ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓகே அப்படிங்கிறது வருது. அத நீங்க வந்து குளோஸ்ல வச்சு அந்த ஐடி நம்பர், நேமோட ரிஜிஸ்டர் பண்ணிட்டு, ஸ்கிரீன்ஷாட் போட்டு இந்த 2 ஸ்கிரீன்ஷாட் அனுப்பணும். ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் போன ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்துட்டு, செகண்ட் வந்து இந்த மாரி பேஜ் ஓப்பன் ஆனோனே ஆ வந்து அந்த யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் குடுக்கணும். மெயில் ஐடியுமே அந்த பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணீங்க இல்லையா? அதுக்கு கிளிக் குடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோனே நீங்க இந்த பேஜ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு குடுத்து சென்ட் பண்ணணும். அந்த வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல நான் சென்ட் பண்ணிட்டு, எப்படி ஃபர்தர் என்ன வந்து ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா, பான் கார்டு, ஆதார் கார்டு அப்படின்னு ப்ரூஃப் அப்படிங்கிறத நான் வந்து சாம்பிள் அனுப்புறேன் வாட்ஸ்அப்க்கு. அத நீங்க எடுத்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்க்கு அனுப்பிச்சிட்டீங்கன்னா, கிளியர் ஃபோட்டோ ஒரிஜினல் வச்சு கிளியர் ஃபோட்டோ எடுத்துட்டீங்கன்னா, அத ரிஜிஸ்டர் பண்ணணும். சரிங்களா? சப்போஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா, அடுத்தது மேல 3 டாட் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட், வித்ட்ராவல் இப்படி இதில இருக்கும். அதில போயிட்டு நீங்க என்னோடங்கன்னா, பெர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுக்கு போகணும். பெர்சனல் இன்ஃபர்மேஷன் போனீங்கன்னா, வந்திருக்குங்க உங்க யூசர் நேம், ஃபுல் நேம், ஃபோன் நம்பர், கண்ட்ரி வந்திருக்கும். அடுத்தது அப்டேட் இன்ஃபர்மேஷன் ஆர்டர் வந்து உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் அப்டேட் பண்ண சொல்லுது. அட்ரஸ் ப்ரூஃப் அப்டேட் பண்றேன். எப்படின்னு பண்றதுன்னு பார்த்துக்குவோம். சரிங்களா? ஓகே. ஆன்ஸர் தி கொஸ்டின்ஸ். பெர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்கும் எல்லாமே. இந்த பெர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க ஃபில் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் குடுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் குடுக்கணும். நெக்ஸ்ட் குடுக்குற பெர்சனல் இன்ஃபர்மேஷன் நான் வந்து ஃபில் பண்ணிக்கலாங்களா? ஓகே. எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நான் சொல்லி தரேன். அத மாரி நீ ஃபில் பண்ணணும். சரியா ஃபில் பண்ணணும். அதாவது மிஸ்டேக் பண்ணக்கூடாது. சரியா ஃபில் பண்ணணும். இத மாரி இத வந்து பெர்சனல் இன்ஃபர்மேஷன் நீங்க போகாமயே வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சுட்டு நீங்க என் பெர்சனல் இன்ஃபர்மேஷன் எனக்கு ஃபில் பண்ண தெரியாது. நாலேட்ஜ் கம்மியா இருக்கு அப்படிங்கும்போது, நீங்க வந்து மேல இருக்கிற ஐடி நம்பருமே அந்த ஃபர்ஸ்ட் பேஜோட ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சுட்டா போதும். சரிங்களா? அப்படி அனுப்பிச்சு விடுங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த கட்டம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் முடிஞ்சது. பர்சனல் இன்ஃபர்மேஷன் நம்ம டீடெயில் ஃபில் பண்ண போறோம். சரிங்களா? நான் இன்ஃபர்மேஷன் எப்படி டீடெயில் ஃபில் பண்றேன்னு சொல்லிடுறேன். இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்றதுங்கிறது நீங்க வந்து முடிஞ்சா பண்ணுங்க. இல்லைன்னா வந்து ஆதார் ஐடி நம்ம பேன் குடுத்தாலும் நாமளே பண்ணி குடுத்துடுறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு ஜென்ஸா, லேடீஸா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். விஜயகுமார் கேஆர் வந்துருச்சு. நம்பர் வந்துருச்சு. நேஷனாலிட்டி அப்படிங்கிறது நம்ம இந்தியாவோட இந்தியா போடணும். இந்தியா. ஓகேங்களா? இந்தியான்னு டைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கணும். அடுத்தது மை செலக்டட் நேஷனாலிட்டி, ஸ்ட்ரீட் அட்ரஸ் அப்படிங்கிறது இப்ப கேட்குது. சரிங்களா? ஸ்ட்ரீட் அட்ரஸ் கேட்குது. நம்ம ஸ்ட்ரீட் அட்ரஸ் நம்ம குடுத்துருவோம். சரிங்களா? அட்ரஸ் குடுத்துருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்ட்ரீட் அட்ரஸ்ங்கிறது நம்ம டோர் நம்பர் குடுத்துடலாம். 88/56 THABANGAPURAM தவங் THABANGAPURAM அப்புறம் புது ஸ்ட்ரீட் தவங்கப்புரம் புது ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா, கேப்பிட்டல் லெட்டர் குடுத்தோம்னா, இந்த மாரி கோடு வராது. சரிங்களா? புது ஸ்ட்ரீட். இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கேப்ஸா குடுத்துக்கலாம். ஓகே. புது ஸ்ட்ரீட். எஸ். புது ஸ்ட்ரீட். கொஞ்சம் கேப் விட்டு உங்க அட்ரஸ் ஃபில் பண்ணணும். சரிங்களா? விடிசி சேலம். விடிசி SALEM சேலம் அப்படிங்கிறது போடணும். டிஸ்ட்ரிக்ட் அட்ரஸ் டூ சேவ்பேட் SHEBAPET சேவ்பேட். ஓகே. அடுத்தது டவுன் வந்து சேலம் போட்டுக்கலாம். SALEM சேலம் டவுன் போட்டுக்கலாம். போஸ்டல் ஜிப் கோடு, பின் கோடு போட்டுக்கலாம் நீங்க. சரிங்களா? 638